ஹலோ ஃப்ரெண்ட், ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளான பூரி கிழங்கு சும்மா டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டா நம்ம வெங்காயத்தை வதக்கி சூப்பராக பூரி மசால் பண்ணிடலாம். பூரி, சப்பாத்தி, தோசைக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூடான பேனில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்தா போதும். வாசனைக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு இன்ச்சு இஞ்சியை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்தா வெடிக்கும் பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சில பேருக்கு பூரிக்கிழங்குல ஆனியன் நிறைய சேர்த்தா பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கோங்க. 2 ஆனியன் சேர்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு. ஆனியன் வதக்கிட்டு இருக்கிற டைமில் நம்மளுக்கு 3 விசில் விட்டால் உருளைக்கிழங்கு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு கொஞ்சமாக மசிச்சுட்டு ஆனியனை வதக்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கலர் தான் ரொம்ப முக்கியம் பூரிக்கிழங்குக்கு. அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஆனியன் நல்லா மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக வதக்கிட்டு பிங்கிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆனியனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி, அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணியை சேர்க்குறதுனால டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவினா நம்மளுக்கு சூப்பரான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிகிட்டு இருந்தால் மசாலா கெட்டியாக போயிடும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கிழங்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மசாலாவை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டிக்டாக்னு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.